அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுனன் அபுதாவுதில் வந்த ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சமயம் சதக்கா பொருளை கொண்டு வரும்படி எங்கள்கிட்ட கட்டளையிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இதை சொல்கிறாங்க. இந்த தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நன்மையில் நம்ம முந்தி விடணும் என்ற எண்ணத்தில் வேகமாக வீட்டுக்கு நான் போனேன். அங்கே போய் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பாதி பொருட்களை சதக்கா பொருட்களாக எடுத்துகிட்டு வந்து ரசூல்லா முன்னால் வந்து வைத்தேன். ரசூல்லா என்னிடம் கேட்டார்கள், எப்போ இவ்வளோ பொருளை கொண்டுட்டு வந்திருக்கிய, உங்கள் வீட்டில் என்ன வச்சுருக்குன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் என்னுடைய வீட்டில் பாதி பொருளை நான் என் வீட்டு தேவைக்காண்டி வச்சுருக்கேன், பாதி பொருளை இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன் என்று சொன்னேன். கொஞ்ச நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பை நிறைய பொருளை கொண்டு வந்தாங்க. ரசூல்லா முன்னால் வைக்கக்கூடிய நேரத்தில் ரசூல்லா கேட்டாங்க, அபூபக்கரை உன் வீட்டு தேவைக்கு என்னப்பா வச்சுருக்கேன் என கேட்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய வீட்டு தேவைக்கு அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் தான் நான் வச்சுருக்கிறேன் என்று அந்த இடத்துல பதில் சொன்னாங்க. அப்போ என் மனசில் தோணுச்சு, எந்த காலத்திலும் அபூபக்கரை நன்மையில் நம்மளால் முந்திவிட முடியாது என்று என்னுடைய மனசில் தோணுச்சு. மேன்மக்கள் எப்பொழுதுமே மேன்மக்கள் தான். ஆனால் ஒரு நன்மையான விஷயத்தை, ஒரு காரியத்தை நம்ம பண்ணக்கூடிய நேரத்தில் அடுத்த ஆள் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லித்தான் நம்ம பார்க்குறோமே தவிர நம்ம என்ன செய்யணுங்கிற அந்த சிந்தனை நம்ம மனசில் வரலை. நன்மைக்கு எப்போவுமே நாம் முந்தி நிற்கணும்.